என் செல்ல குழந்தையே, சரியான நேரத்தில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். நாளைய விடியலில் கண் விழித்தது முதலாவதாக இந்த நீரை நீ குடித்து விட்டால் போதும். அம்மா சொல்வது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடந்தே தீரும். என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயத்தில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடந்தே தீரும். என் குழந்தைக்கென இந்த வராகி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உண்மை என்னவென்றும் நடப்பது என்னவென்றும் தெரிந்த பிறகு இந்த வராகியானவள் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லவே நான் வந்திருக்கின்றேன். உனக்காகவே நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகளும் உனக்கு வந்து சேர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உன்னோடு உறுதுணையாக இருப்பவள் அல்லவா? அம்மா உனக்கு என்ன சொல்ல நினைத்தாலும் அதில் உன் வாழ்க்கையை திசை திருப்பும் ஒரு நிகழ்வு நடக்கும் என்று சொல்கிறேன் என்றால் அந்த நிகழ்வை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக உணர்ந்து விட வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கென சரியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவள் உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுதெல்லாமும் நீ பெற நினைக்கின்ற பல நல்ல விஷயங்களை இனிமேலும் நீ நிச்சயமாக பெறத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக நான் உனக்கு எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு நேரம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. நல்லதொரு திருப்பத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது. எல்லா நிலையிலும் என் பிள்ளை ஆசைப்படுகின்ற விஷயம் ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் இனிமேல் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் உனக்கு மீட்டெடுக்கும் ஒரு பேரதிர்ஷ்டமாக வந்து சேரும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று என் பிள்ளை யோசிக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாமும் உன்னை சுற்றி சரியாக நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி என் பிள்ளைக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் அல்லவா? என் குழந்தை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனாக இந்த தாயானவள் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்துகிறேன் என்பதிலும் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். வராகி என்பவள் எப்பொழுதும் தன் பிள்ளைக்கான நலனை மட்டுமே தன் கருத்தில் கொண்டவள். அதுதான் அவளினுடைய சுயநலமும் கூட. தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு தாயின் சுயநலம் அல்லவா? அதுபோலத்தான் நானும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமாகத்தான் யோசிக்கின்றேன். உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே மனதார சிந்திக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கென சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக தொலைத்து விட முடியாது. உனக்கு அம்மாவினுடைய அன்பு கொண்டு எதிர்வரும் நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையான சில விஷயங்களை உனக்கு நான் எப்பொழுதும் சரியாக நடத்தி தருவேன். உனக்கு என்ன வேண்டுமோ அவை ஒவ்வொன்றாக நான் உனக்கு உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நாளைய விடியலில் நீ குடிக்கக்கூடிய நீர் உன் உடலிலும் சரி உன்னுடைய மனதிலும் சரி இருக்கக்கூடிய பல தடைகளை நீக்கும். இது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும்.
உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தேவைகளை கொடுக்கும் இந்த காலம். இனி எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. வராகி சொல்லச் சொல்ல என் பிள்ளையும் தன் வாழ்க்கையில் பல நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் காலம் உனக்கான எல்லா தேவைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம் இனி என் பிள்ளைக்கான தீர்வுகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்காதே. இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதை உருவாக்கும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. இந்த வராகி எப்பொழுதும் தன் பிள்ளைக்கு சந்தோஷத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் இது. உன் மனநிலையை புரிந்து கொண்டுதான் இந்த வராகி உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய மனநிலைக்கு மருந்தாகவும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு முடிவாகவும் இந்த வராகி உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. பொதுவாகவே தெய்வம் நிறைந்திருக்கும் இடத்தில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்காது. தெய்வம் ஓரிடத்தில் இருந்து விலகிச் செல்லும் என்றால் அந்த இடத்தில் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். இந்த எதிர்மறையான விஷயங்களை எல்லாமும் வேறறுக்க வேண்டும். நேர்மறையான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடமோ கல்லூரியோ கிடையாது. உன் கையில் இருக்கும் காலியான பணப்பையும் பசிக்கின்ற வயிறும் உடைந்த மனதும் தான் இந்த வாழ்க்கை பாடங்களை ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கும். அம்மா சொல்வது உண்மைதானே? இதுதான் இந்த வாழ்க்கையின் யதார்த்தமும் கூட. கையில் பணமில்லாத பொழுதுதான் பணத்தின் அருமை தெரியும். வயிறு பசிக்கும் பொழுதுதான் உணவின் அருமை தெரியும். மனது உடையும் பொழுதுதான் உறவுகளின் அருமை தெரியும். இப்படி ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி நடக்கும் இந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் நடத்தும் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எல்லாமும் என் பிள்ளை மனமுடைந்து கஷ்டப்படுகின்றாயோ அப்பொழுது எல்லாமும் யார் ஒருவரினுடைய வார்த்தை உன் மனதை ஆறுதல் படுத்துகிறதோ அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஆண்களால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் பெண்களால் ஆண்களுக்கு ஏற்படும் நன்மைகளும் இருப்பது போல தீமைகளும் இருக்கிறது. ஆனால் அவரவர் நன்மைக்கு மனநிலைக்கு ஏற்றது போல நன்மையோ தீமையோ உணர்கின்றனர். இதை பிறரோ யாராலும் சமன்படுத்த முடியாது. ஏனென்றால் அவரவர் தன்மை என்பது தனிப்பட்டது. யாரும் விமர்சனங்கள் கூற முடியாது. அதனால் எப்பொழுதும் எதையுமே அறிந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் புரிந்து கொண்டு நாம் தள்ளித்தான் நிற்க வேண்டுமே தவிர யாருடைய சொந்த விஷயங்களுக்குள்ளும் ஒருபொழுதும் நாம் தலையிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நீ துன்பம் செய்யாமல் இருந்தாலே உனக்கு வரும் துன்பங்களை யாரோ ஒருவரால் நிச்சயமாக எளிதில் தீர்த்து வைக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. யாருக்கும் நீ தீங்கு செய்து கொண்டிருந்தாயானால் பல மடங்கு அதிகமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் தீங்கு நேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நிச்சயமாக தீர்மானிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. இனி உனக்கென்று நான் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க இனி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை என்னவென்ற இந்த தாயானவள் உனக்கு காண்பித்து கொடுக்கும் இந்த நேரம். இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் உன்னை மாற்றிக்கொள்ளும் நிலைமை வரும்பொழுது
அது சரியானது என்பதனை புரிந்து நீ உன்னை மாற்றிக்கொள்கிறாய் அல்லவா? அதற்கு பெயர்தான் பக்குவம். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? எதுவும் இல்லாமல் பிறந்து எதையோ தேடி அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்று தெரியும் பொழுது, தன்னுடைய உயிரே தனக்கு சொந்தமில்லை என்று தெரியும் பொழுது, நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் செல்லத்தான் போகிறோம் என்பதனை இந்த வாழ்க்கை புரிய வைக்கும். அதுதானே உண்மை. இதை புரிந்து கொள்வர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தனக்கான சந்தோஷத்தை அடைந்தே தீருவார்கள். என் குழந்தையே, நீதான் உலகம் என்று நம்பி வாழும் ஒரு உறவை ஏமாற்றுவது 1000 உதை புறமுதுகில் நீ குத்துவதற்கு சமமானது என்பதனை மறந்து விடாது. தூக்கத்தில் இருப்பவனை ஒருபோதும் எழுப்பக்கூடாது. அப்பொழுதுதான் அவன் பாவம் செய்யாமல் இருக்கிறான். அதனால் அந்த தூக்கத்தை அவனுக்கு நிம்மதியாக கொடுக்க வேண்டும். விழித்து விட்டால் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்யவோ துரோகத்தை செய்யவும் அவன் விழித்து விடுவான் என்பதனை மறந்து விடாது. தன் எதிரியாக இருந்தாலுமே அவனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் நல்ல மனது படைத்தவன். அந்த மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நடக்குமே தவிர ஒருபோதும் தீய விஷயங்கள் நடக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் உனக்கு சொல்வது போல இந்த நீரை நாளைய தினம் யாருக்கும் தெரியாமல் நீ நிச்சயமாக குடிக்க வேண்டும். அப்படி நீ குடிப்பதனால் எப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர தொடங்குகிறதோ அப்பொழுது நீ இதனை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் நீ குடிக்க வைக்கலாம். இது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் என்பது எப்பொழுது நமக்கு நடக்கும் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நல்லது நடந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாம் ஒருபோதும் யோசிப்பதில்லை. மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாம் ஒருபோதும் நினைத்து வருந்துவதில்லை. நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? அது போதும். இதுதான் என் பிள்ளைக்கான அடையாளம். என் பிள்ளை இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கும் நல்லதை செய்ய நினைத்து தனக்கான நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அடைகிறாய். உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்மைகளையே வேண்டி உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியாக மீண்டு வந்து விட்டாலே அது போதும். வராகி உனக்காக கொடுக்க நினைக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. உன் தாயின் அன்பு உனக்கு அத்தனையையும் நடத்தி தரும் என்பதுதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம். இனிமேல் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வராகி உடனிருந்து உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாள் என்பதனையும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்பதனை இனி நீ உணரும் காலம். நீ எண்ணியது போல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் இது என்பதனையும் நீ மறந்து விடாதே. நீ நினைத்தது போல உனக்கு நான் ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொடுப்பேன். நீ யோசிப்பது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கென நடத்தி கொடுப்பேன் என்பது உண்மை. நாளைய தினம் நீ இந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றால் இன்று இரவே அதனை நீ தயார் செய்து வைக்க வேண்டும். ஒரு சொம்பு அல்லது ஒரு டம்ளரை எடுத்துக்கொள். அது நிறைய தண்ணீரை ஊற்றி வைத்துவிட்டு அதில் துளசி இலையை போட்டு நீ மூடி வைத்துவிடு. நாளைய விடியலில் கண் விழித்ததும் இந்த துளசி இலை தீர்த்தத்தை என் பிள்ளை நீ குடிக்க வேண்டும். எதற்காக? ஏகாதசியின் இரவு முழுவதும் இந்த தண்ணீர் துளசி இலையோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நாளைய விடியல் பொழுது ஏகாதசி முடிவதற்கு முன்பாக இந்த நீரை குடித்து விட்டால் இதனினுடைய சக்தி மிகப்பெரிய வல்லமையை உன்னுடைய உடலில் உருவாக்கி கொடுக்கும். உன்னுடைய உடலில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை வெளியே தள்ளும்.
பல நோய்கள் எல்லாம் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கும். அதுபோல தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் வேறறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அது கொடுக்கும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி என் பிள்ளை நீ செய்ய நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான கால நேரம் கைகூடி வரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்கும். இந்த நீரை கொடுத்து என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும். உன்னுடைய மனது ஒரு தெளிவடையும். பொதுவாகவே துளசி இலை என்பது மிகப்பெரிய தெய்வ நம்பிக்கை கொண்ட ஒரு பொருள் அல்லவா? அதனை நீ பயன்படுத்துகிறாய் எனும் பொழுது, அதனை நீ உட்கொள்கிறாய் எனும் பொழுது, உன்னுடைய உடலுக்குள் இருக்கும் எதிர்மறைகளும் சரி, உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறையான விஷயங்களும் சரி, உன்னை விட்டு தானாகவே விலகி ஓட்டமெடுக்கும் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க உன்னுடைய வாழ்க்கையை நீ சரி செய்துவிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ முழுமைப்படுத்தி கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ நன்மதிப்பை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நல்லது என்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ கவனமாக மீட்டெடுக்க துணிந்துவிடு. அது போதும். இனி எல்லாமுமே உனக்கே என்று சரியாக இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படுவதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய். அதுதான் உண்மை. அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் இதுவெல்லாமும் நடக்கும் பொழுது நீ தெளிவாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்வாய். தெளிவாக எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளை உனக்கு தர வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைகளையே கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை. உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க நான் என்றுமே உனக்கு உறுதுணையாக வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் உனக்கு வேண்டியது போல எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். துளசி இலை தீர்த்தம் உன்னுடைய மனநிலையிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நினைத்தால் எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய மனதிற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பல விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். என்றும் என் பிள்ளைக்கானவை, எப்பொழுதும் உனக்கானவை என்று உன்னை தேடி வர போகின்ற இந்த நேரம் உன் தாயானவள் உனக்கு அதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். உன் முன்னால் இன்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்று கொண்டாலே அது போதும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதுதான் உண்மை. ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று புரிய வரும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக வழிநடத்தும். நீ யோசிப்பதை எல்லாமும் உனக்கு சரியாகவே இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கட்டும். இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ நினைத்தது போல சந்தர்ப்பங்கள் உனக்கு சரியாக வந்து உன்னை சேரட்டும் என்பதனை புரிந்து கொள். அம்மா சொன்னது போல உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் இனி உனக்கான தீர்வுகளை
உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.